உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? உன் வேலை எதுக்கு வந்த நீ? இதுக்கு முன்னாடி 5 வருஷம் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தோம்? இங்கே தான் இருந்தோம். நாங்க கொடுத்த நலத்திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து இங்க அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏமாத்தி மக்களை பூரா ஏமாத்தி லூஸ் ஆக்கி கிறுக்காக்கி நம்ம மேல வந்து உட்காந்து சொல்லி நீ சொல்லியிருக்க செய்யு. இதை என்ன சொல்லுவீங்க? 6 மாசம் என்ன செய்வீங்க? 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் சரி. தம்பிகளே இவரை பாருங்க, இவரை மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் வரணும் தம்பிகளே, நிஜமா சொல்றேன், இவரை மாதிரி வரணும். இப்படியே ஆட்சி நடந்துச்சுன்னா இங்க இருக்க முடியாது. குடும்பத்தை தூக்கிட்டு நிச்சயமா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை, அதாவது ஃபியூச்சரை நோக்கி நான் நகர்றேன். நம்ம ஐயாவுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. அதனால கூடிய சீக்கிரம் வந்து திரு திண்டுக்கல் தமிழ்ச்செல்வன் அவர்களை வந்துட்டு தெலுங்கானா தமிழ்ச்செல்வன் இல்லை தெலுங்கு செல்வன் நம்ம கூடிய சீக்கிரம் கூட போகிறோம். அப்படி இல்லைன்னா கொச்சின் சாரி கத்து கொடுக்க சைக்கிள்ல ஏத்தி விட்டாதானே நான் வந்து கத்துக்க முடியும்னா ஏத்தி தாங்க விட்டுருக்கீங்க. கத்துக்கிறதுக்கு டைம் ஆகாதா? நீங்க எல்லாம் ஏறி உட்காந்தோடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? டைம் எடுக்கல? நல்லா எடுத்துக்கங்க. 5 வருஷம் டைம் எடுத்துக்கங்க. நாடு நாசமா போகட்டும், இல்ல அழிஞ்சு போகட்டும். நீங்க ஆமா நீங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு யாரையாவது கூட்டிக்கிட்டு ஊரா சுத்துங்க. கவர்மெண்ட்டுக்கு பேசுவோம். நான் பிரஜை. உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? உன் வேலை எதுக்கு வந்த நீ? நீ எதுக்கு வந்த? உன் வேலை என்ன? எதுக்கு நாங்க உட்கார வச்சோம்? நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணியமா இருந்தா தான் நீ எனக்கு முதலமைச்சர். நீ என்ன பேசக்கூடாது. சரி, நீங்க சந்தோஷமா கூட்டிட்டு அலைங்க. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. நீங்க எனக்கு இந்த கேளுங்க. அருமையான கேள்வியா கேக்குறீங்கல்ல. எதையுமே ஒத்துக்காத கேள்விகள், ஒரு சொல்ல எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எதையுமே யோசிக்காத கேள்விகள். நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? கேட்டா நீங்க ரொம்ப பேசுறீங்கன்றீங்க. ஏன்னா பேசல வந்து நீங்களே தான் வந்து சொல்றீங்க. இப்போ பர்சனல் மேட்டர் நான் இழுத்தேன் தம்பி, சொல்லு. நீ ஏன் இழுக்க கூடாது? இழுத்தீங்க, அதுக்கு இழுக்கணும். இழுங்க, நான் தான் இப்ப பதில் சொல்லிட்டேனே. எனக்கு முதலமைச்சரா இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? என்னை விட அழகா இருக்கணும், என்னை விட அறிவா இருக்கணும், என்னை விட கண்ணியமா இருக்கணும், என்னை விட நாகரிகமா இருக்கணும், என்னைய விட வந்து திறமசாலியா இருக்கணும். அவன் தான் தலைவனா இருக்க முடியும். டாம் க்ரூஸ கூட்டி வரவா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நான் கேக்குறது வந்து உங்களுக்கு சேர்த்து தான் பேசிட்டீங்க. ஆமா, யார் இப்ப இல்லன்னு சொன்னது? ஆமா, அதை விட்டுட்டு அவரு எப்படி வேணாலும் இருப்பாரு. சரிங்க, அவர் எப்படி வேணாலும் சரிங்க. என் சிஎம் ரொம்ப நல்லா வருங்க. 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கொடுத்தா கூட வெயிட் பண்றோமுங்க. அவர் பொறுமையா வந்து நல்லா பொறுமையா வந்து ஆட்சி பண்ணிட்டுங்க. வேறயா? இதுக்கு முன்னாடி 5 வருஷம் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தோம்? இங்கே தான் இருந்தோம். நாங்க கொடுத்த நலத்திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து இங்க அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இன்னும் உங்களுக்கு அரசியலே தெரியல. அரசியலே உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க என்னைய வந்து பேசணும்னு பேசுறீங்க. கேட்டா நான் வேகமா பேசுறேங்கிறீங்க. அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போன அத்தனை நலத்திட்டங்களும் மக்கள் இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப மாத்தி அவங்க ஏதாவது மாத்தி பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். 1000 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியாம, கவர்மெண்ட்ல என்ன இருக்குது, பணம் இருக்குது, ஏது இருக்கு, எதுனே தெரியாம, நீ என்னன்னே தெரியாம எதுக்கு வாக்கு கொடுக்குற? ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் தரேன்றீங்க. ஒவ்வொரு மோதிரம் தர்றேன்னீங்க. ஏன் பொய் பேசுனீங்க? ஏன் வாக்குறுதிங்கிற பேர்ல பொய் ஏன் சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்குனீங்க? மக்களை ஏமாத்துனீங்க. சரி சரி சொல்லுங்க. இல்லையே, நான் தெளிவா தானே கேக்குறேன். நீ பொய் பேசி ஏன் மக்களை ஏமாத்துன? நீ வந்தவன் என்ன வந்தாலும் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீ வந்தேல, சரி விட்டுட்டேன். ஏன் ஏமாத்தின? எங்களை மக்களை ஏன் ஏமாத்தி பொய் சொல்லி மேல வந்த? பதில் சொல்லுங்க. மக்களை ஏன் ஏமாத்தின? நீ ஒன்னும் தாய்மா அமைச்சர் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு தங்க வைக்கிற விட மோதிரம் கொடுக்க முடியுமா? 2000 ரூபாய் பணம் மாசம் கொடுக்க முடியாது. கணக்கு போட்டு பாரு, எத்தனை லட்சம் வரும். நீ எதுக்கு பொய் பேசி ஆட்சிக்கு வந்த? நீ ஆட்சிக்கு வந்தா போதும். ஆட்சிக்கு எதுக்கு வந்த? உனக்கு முடிஞ்சா செய்யணும். அவங்க என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் தருவேன்னாங்க. இன்னொருத்தர் 1000 தாய்மா அமைச்சர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாருமே சொல்லாதுன்னு எதுக்கு சொன்னேன்? அப்ப ஏமாத்தி மக்களை பூரா ஏமாத்தி லூஸ் ஆக்கி கிறுக்காக்கி நம்ம மேல வந்து உட்காந்து சொன்னா நீ சொல்லியிருக்க செய்யு. இதை என்ன சொல்லுவீங்க? 6 மாசம் என்ன செய்வீங்க? 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் சரி. அவர் சொன்ன எதையுமே இங்க செய்ய முடியாதுங்கிறதான் நான் இல்ல, இப்ப இருக்க மொத்த மக்கள் எடுத்த முடிவு. நீங்க எல்லாம் ஊரகால பண்ட லண்டனுக்கு போயிருங்க எல்லாரும். இல்ல, இது இப்படியே நடந்தா நாங்க வந்து ஆந்திராவோ கேரளாவோ போய் செட்டில் ஆக வேண்டிய. ஏன்னா இந்த முதலமைச்சர் இருக்க முடியாதுங்கிற பட்சம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஓட்ட வேற அங்கிட்டு எங்கிட்ட தான் போடணும். இங்க இருக்க முடியாது. சொல்றேன் தம்பிகளே, இவரை பாருங்க, இவரை மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் வரணும் தம்பிகளே, நிஜமா சொல்றேன், இவரை மாதிரி வரணும். இப்படியே ஆட்சி நடந்துச்சுன்னா இங்க இருக்க முடியாது. குடும்பத்தை தூக்கிட்டு ஆந்திராவோ கேரளாவோ போய் குடியேறிட வேண்டியதான்.
வேற வழி இல்ல. ப்ரெடிக்ட் பண்றதுல ஐயாவை அடிச்சுக்கவே முடியாது. எவ்வளவு சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணாரு பாத்தீங்கல்ல ஐயா. சத்தியமா இங்க இருக்க முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா அதாவது அவரே இன்னொரு சொல்றாரு, 6 மாசம் இப்படி இவர் இருந்துச்சுன்னா வந்து ஊரை காலி பண்ணிட்டு எங்கிட்ட போய் விஜய் பொழப்பு பார்க்க சார் வேண்டியதான். சிஎம்மா இங்க இருந்தா நடிக்கிற போய் தெலுங்குல நடிச்சு போயிட வேண்டியதான். இருக்கவே முடியாது. நாங்க வந்து ஆந்திரா கேரளான்னு போயிடுவோம்னு இந்த பதிவை அன்லிமிட்டெட் டாக்ஸ்ல எப்பவுமே இருக்கும். இவர் எங்கேயும் போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் இன் சென்ஸ் நம்ம சார் வந்து சிஎம் சார் வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் பண்ணதான் போறாங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு நீ இல்லை. பிரஜையா இல்லை. டிவிக்கே எனக்கு தெரியல. விஷயம்னு கேட்டீங்கன்னா பிரஜையா அவரு டிவிக்கே தெரியல. பதவி ஏத்துக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு நம்ம சிஎம். என்னன்னா, நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து நான் விடுறேன் கண்டிப்பா. இந்த கஜானா வந்து இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த வெள்ளை அறிக்கை எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு அவங்களுக்கு. நம்ம அன்றாட நம்ம எல்லாருமே டிவி பார்க்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாஸில் யூடியூப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய அன்றாட விஷயங்களை வந்து நமக்கு போட்டு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சட்டசபையில் என்ன நடக்குது, யார் என்ன அவரை பேசுகிறாங்க, அவர் வந்து அதுக்கு எப்படி என்ன பேசுகிறார், ரியாக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நான் திரும்பவும் வந்து மக்கள்கிட்டயும் சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் கொடுத்த நலத்திட்டங்கள் தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுதானே பண்ணியாக முடியும். நாங்கள் சொல்கிறத பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு கஜானாவில் நீங்கள் பணம் வச்சுட்டு போலியே, அது உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கும் போதே வந்து கஜானா காலின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்களா எல்லா சிஎம் கேண்டிடேட்ஸ்கிட்டையும். ஸோ உள்ள பதவி ஏற்றுட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் உள்ளே என்ன நடந்திருக்கு, என்ன நிலவரம், எந்த அமைச்சரவை என்ன, யார் எந்தெந்த பக்கம் என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்குறது தான் இந்த சிஎம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஒன் பை ஒன்னா நிச்சயமாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை, அதாவது ஃப்யூச்சரை நோக்கி நான் நகர்றேன். நம்ம ஐயாவுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. அதனால கூடிய சீக்கிரம் வந்து திரு திண்டுக்கல் தமிழ்ச்செல்வன் அவர்களை வந்துட்டு தெலுங்கானா தமிழ்ச்செல்வன் இல்லை தெலுங்கு செல்வன் நம்ம கூடிய சீக்கிரம் கூட போகிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து கொச்சின் போயிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செல்வனோ அப்படியே நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ அவரோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம அவர்கிட்டே பேசலாம். ஓகே ஐயா, நீங்கள் வந்து ஒரு வாழையடி வாழையா ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஐ மீன் ஸ்டாலின் சாரை சொல்கிறேன். உங்கள் ஆட்சியில் தப்புங்கிற ஒரு விஷயம் நடந்ததே இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நடந்ததே இல்லையா? சொல்லுங்களேன். என்ன பேசுறது? நான் கேட்டதுக்கு பேசுறா பதில் மட்டும். பேசுறேங்கிறீங்க. இல்ல, நான் எனக்கு பதில் மட்டும் தான் வேணும். நீங்க பேச வேணாம். எஸ் ஆர் நோ இல்ல பதில் ஏதாவது சின்ன சுருக்கமா கரெக்டா? சுருக்கமா சொல்லுங்களேன் ஏதாவது. போன தடவை நான் சொன்னேன் அந்த ம், பொண்ணுகிட்ட பேசும்போது ம், 500 நாய் இருக்கும். அந்த ம், 2 நாய்க்கு ராபிஸ் பிடிச்சிடும். ம், அந்த 2 ராபிஸ் நாய் தான் வந்து எல்லாத்தையும் கடிக்கும். ம், 408 நாய் கடிக்கிறதில்ல. ம், அந்த 2 நாய் இன்னொரு 2 நாயை கடிச்சா அந்த 2 நாய்க்கு ராபிஸ் வரும். ம், அப்படித்தான் இந்த நோய் பரவும். ம், அது மாதிரி இங்க இருக்கவங்க பூராமே வந்து மோசமானவங்க இல்ல. ம், திடீர்னு ஏற்படுற மனிதனுடைய மூளையில ஏற்படுற வன்மம், ஆணவம், கோபம், மனைவி மேலே படுற சந்தேகங்கள், பிள்ளை மேலே வர்ற இது, கள்ளக்காதல், செல்லு மூலியமா நடக்கிற விபரீதங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை மிருகமாக்கி, அவனை வந்து போதைக்கு அடிமையாக்கி, அவனை தப்பு பண்ண வச்சு, கொலை பண்ண வச்சு, கற்பழிக்க வைக்கிறது. இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. ராஜா காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. நடக்குதா? இருங்க. ம். நான் பேசினா இல்ல நடக்குதான்னு கேட்டேன். நான் பேசினா சிரிக்கிறீங்க. ம். நான் கரெக்டா தெளிவா கேள்வி கேட்கிறேன். நீங்க ம். பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க இந்த நான் மாதிரி பொறுமையாவே stop பண்ணி கேளுங்க. பொறுமையாவே ஒரு நான் பதில் சொல்றேன். பொறுமையாவே சொல்றேன். ம். இத வந்து உங்க குடும்பம், என் குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம். ம். உங்க குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க. நீங்க 10 பேரும் காலங்காலமா ஒத்துமையா தான் இருக்கீங்களா? சண்டையே போடுறதில்ல. அண்ணன், தம்பி, மாமனார், மாமியார், சரி. மச்சான், மச்சான். ம். ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை இருக்குது, ஆமா, 1000 இருக்குது. ஆமா, அதே மாதிரி ஒரு ஊருன்னா 1000 சண்டை இருக்கும். ஒரு நாடுன்னா ஆமா, இருக்கும். இருக்கும். அது நீங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னால எதுவுமே நடக்கல. கேட்டீங்க பாத்தீங்களா? ஒரு கேள்வி எவ்வளவு தவறான கேள்வி தெரியுமா? அப்படியா? அப்ப நீங்க சொன்னீங்களே 40 நாள்ல இவ்வளவு தப்பு நடந்திருக்கே, அது எப்படி நடந்தது? ஏ நீங்க எப்படி சொன்னீங்க? நடந்திருக்கு. ஐயோ நீங்க அது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடக்கலையா? அப்ப ஐயா, எனக்கு லா தெரியும். அண்ட் நான் ஆர்டரு திரும்ப சொல்றதும் இப்ப வந்து அதுதான். என்ன சொல்றாரு கிழக்குல, திருச்சி கிழக்குல திமுக தூய சக்தி, திமுகவை தோக்கடிச்சிட்ட, திமுக கீழே நீ வென்றுட்ட, அது வீழ்ந்துருச்சு. வீழ்ந்தவன் தோத்தவனுக்கு சமம். தோத்துட்டான், அவன் தோத்து போய் எல்லாமே உங்ககிட்ட தோத்து போய் நின்றுட்டான். அவன் தோல்வியாளன், நீ வெற்றியாளன். நீ வெற்றியாளன் தோல்வியாளனை வந்து
வெற்றியாளன் நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுல ஒருத்தன் ஒரு கட்சிக்காரன் என்ன செய்யறான், 5000 பேர்த்த தான் இவர் போய் திருச்சி கிழக்கில் போய் பார்ப்பாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு மண்டபம். நீ ஒரு பொது மனிதன், நீ அதாவது நான் கேட்கறதா உங்களுக்கு வந்து வாதம் பண்ணணும்னு நீங்க பண்றீங்க. ஆனா இயல்பு மக்களுக்கு தெரியும். இப்ப நான் பேசுற பேச்சு கூட மக்களை போய் சேர்ந்துரும். நீங்க உங்க பேச்சு போய் சேராது, என் பேச்சு போய் மக்களை சேர்ந்துரும். அதனால நான் பேசிட்டு இருக்கேன். பாஸ் விடுங்க. இப்போ நான் பேசணுமேன்னு பேசுறேன், நீங்க சொல்றீங்க இல்லையா, என்ன பேச வைக்கிறது யாரியா? இப்போ நான் வந்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆமாங்க, இயல்புங்க, தப்பு தாங்க, இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்க கூடாதுங்க, நடந்துருச்சுங்க, அது தப்பு தாங்க, நீங்க சொல்லவே இல்லையே. நேத்து நடக்கலையா, முந்தா நேத்து நடக்கலையா, இது என்னங்க கேள்வி? இனிமேல் நடக்காததுக்கு அவங்க என்னவோ அதெல்லாம் இல்ல. நேத்து அத வந்து ஒரு பக்கம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ மீன்ஸ் என்னென்னலாம் அவங்க ஸ்டெப் எடுக்கறாங்க அன்றாட நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இருங்க, செய்தியாளர் வர்றாங்க. செய்தியாளருடைய வேலை என்ன? செய்தியாளர் இது வரைக்கும் இத்தனை தலைவர் வந்திருக்காங்க. காந்தியில் ஆரம்பிங்க, அம்பேத்கரில் ஆரம்பிங்க, இன்னைக்கு இருக்கிற வைகோல இருந்து, சீமான்ல இருந்து, ஸ்டாலின் சார்ல இருந்து, எடப்பாடி சார்ல இருந்து, அன்புமணி ராமதாஸ் இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. இது வரைக்கும் சீமான்ல இப்படி கூப்பிடுவார், வாங்க வாங்க வாங்க, என்ன கேட்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், உனக்கு பேச தெரியலேங்கிற பயம் உனக்கு. இப்ப நாம் உனக்கு பேச தெரியல, நீ பேச தெரிஞ்ச என்ன பண்ணணும்னா சிஎம்னு விட்டுருங்க, அவரை ஒரு நடிகர் ஏன் பேச தனி மனிதரை ஏங்க இப்படி பேசுறீங்க? உனக்கு பேச தெரியல, அவர் பேச தெரியாம தான் வந்து 200-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி எங்க போய் பேசினாரு? எங்க முதலமைச்சர் ஆயிட்டு போய் என்ன பேசணும்? முதல்ல நீ முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி ரவுடி மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? மனிதரா நீ முதல்ல வந்து பேசாதீங்க, அவரை சிஎம்மா பாருங்க. ஃபர்ஸ்ட் சிஎம்மா பாத்துட்டேன், நான் இப்பவும் சொல்றேன், அவரு எனக்கு அவர் தான் சிஎம். அவருடைய மறைவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவருடைய இல்ல சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்றீங்க. அவர் ஏங்க அந்த பொண்ணு கூட போனாரு, என்ன ஏங்க அவரு குற்றம் நீங்க தான் ஒண்ணுமே இல்லாம இது ஒண்ணு போதும். ஐயா காரங்க வந்து தீய சக்தின்னு எதை பார்த்து சொன்னேன்? உன்னைய தூய சக்தின்னு எதை பார்த்து சொன்னேன்? அதுக்கு பதில் சொல்லு. இவங்க தீய சக்தின்னு எதை சொன்னேன்? நீ தூய சக்தி எப்படி ஆவ? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த? நீ எப்படி தூய சக்தி ஆவ? எத்தனை பேத்துக்கு வாரி வாரி வழங்கின உன் சொத்தையும் பத்தையும், எத்தனை பேத்துக்கு தாலி எடுத்து கொடுத்த? அப்புறம் எப்படி தூய சக்தி உன்னை சொன்ன? நீ ஏன் சொல்ற உன்னை தூய சக்தி? நீங்க பேசலையா? ஒண்ணே யாரு மேடை பேச்சு? நான் தூய அது டயலாக் பேசுறேன், சினிமால பேசணும். நான் பேசுறேன் மேடை பேச்சு இல்ல, பச்சை ஏமாத்துட்டான். மக்களை ஏமாத்தி யாரு நாங்க எங்க போட்டோம்? அது ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து அதே கூட்டம் தான். அந்த கூட்டம் தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ யோசிக்குது. என்னன்னு நான் சொல்றது, நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் சி, இடைத்தேர்தல் வருது, வெயிட் அண்ட் சி, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும், புரியுதுங்களா? ஏன்னா தவறுகள் வேற, தப்புகள் வேற. நமக்கு எதுவுமே தெரியாதுனாலும் தெரிஞ்ச விஷயம் ஒருத்தனை பார்த்தாவது கத்துக்கணும். ஒரு செய்தியாளரை கூப்பிட்டு வாப்பா, என்னப்பா சிஎம் ஆயிட்டேன், ரைட்டு, எல்லாம் இப்படி இருக்குது, அங்கங்க தப்பு நடக்குது, எல்லாத்துக்கும் அங்கங்க ஆள் போட்டிருக்கேன், அங்க இன்ஸ்பெக்டர் மாத்திருக்கேன். கொடுக்க சொல்லுங்க. பிரஸ் மீட் ஒரு மனிதன், மக்களை ஆளும் மனிதன், மாமன்னன் என்ன செய்யணும்? பொது வழியில பேசணும், பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். சாதிக்கணும். நாங்க வந்து சாதிச்சுட்டு அப்புறம் பேசுறோமே. நீங்க சாதிக்கவே மாட்டீங்க. பேசாதவன் எப்படி சாதிப்பான்? அதாவது ஒரு நல்லது கெட்டது பேச தெரியாதவன் எப்படி சாதிப்பான்? அவர் நல்லது கெட்டது பேசுறத நீங்க போய் பாத்தீங்களா? அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு? தெரியுதா? என்ன செய்யறாரா? என்ன தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சதை சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சாரு இது வரைக்கும்? சரி, என்ன தெரியும்னு கேக்குறீங்க. அப்ப என்ன தெரியும்? இந்த 40 நாள் அவர் என்ன பண்ணாரு? என்ன பேசுறீங்க? 40 நாள்ல என்ன? 41 வருஷம் செத்தப்ப அவர் என்ன பண்ணாரு? நீங்க தான் வந்து ஆளை வச்சு எல்லாரையும் ஓட விட்டீங்க. கிளம்பு 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 நாங்க சொல்லல, நீயே ஓடிட்ட. அப்படி உயிர் மேல ஆசைப்பட்டு ஓடிட்ட. நின்னு சிபிஐ வரைக்கும் போய் பதில் சொல்லிட்டு வந்தா சிபிஐ மேல எந்த பிரச்சனையும் இல்லன்னா சிபிஐ அலோவ் பண்ணிருப்பாங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. இன்னும் சிபிஐ எப்பவுமே 5 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. மேல உடனே அவங்க எடுத்த உடனே கேஸ் பதிவு பண்ணி தூக்குல தொங்க விட மாட்டாங்க. 5 வருஷம் பொறுத்து அவங்க 25 வருஷம் கழிச்சு கூட தீர்ப்பு இங்க நடந்திருக்கு. அதனால சிபிஐங்கிறது சீர விசாரிச்சு இவ்வளவு பக்கம் நோட்டு போட்டு கிளீனா எழுதி பக்கமா வாசிச்சு குற்றவாளின்னு முடிவு பண்ணி, இந்திய லா படி அன்னைக்கு சொல்றேன், 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது இந்திய லா, அம்பேத்கர் லா. அதன் பிரகாரம் எல்லாத்தையும் அவங்க கேள்வி கேட்டாங்க. நீ ஏன் லேட்டா வந்த? செத்த எல்லாம் அடிபட்டவனே நீ ஏன் போன? கேரவுண்ட்ல என்ன நடந்துச்சு? புட்டேஜ் எங்க? அவங்க கேட்கக்கூடிய கேள்வி 550 600 கேள்வியோ கேட்டு அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரைட்ஸ் பதில் எழுதிச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் நல்லது கெட்டது தப்பு
அதாவது நீங்க சொன்ன மாதிரி சதி நடந்துருச்சுங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்கன்னா சதி பண்ணுனவங்களே அவங்க தண்டிப்பாங்க. கண்டிப்பா. அதான் சட்டம். அது வரைக்கும் வெயிட் அண்ட் சி. சிபிஐக்கே நீங்க போக வேணாம். அது இப்ப தேவையில்லை. அதை முடிச்சு விட்டுருங்க. அது பாட்டுல இருக்கட்டும். தீர்ப்பு வரும்போது பாத்துக்கலாம். வெயிட் அண்ட் சி தான் அதல்லா. அத சொல்லலங்க. மொத்த பொதுவாவே சொல்றேன். எல்லாத்துக்குமே வெயிட் அண்ட் சி. நான் சொல்லலையே. நீங்க தானே சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. நீங்க தானே சொல்றீங்க. நான் இப்போ அதான் சொல்றேன். வெயிட் அண்ட் சி. எதுக்கு? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. நாங்க வந்து காலங்காலமா நீங்க வந்து அரசியல் குடும்பத்துல இருந்து வந்த நீங்க எல்லாரும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ கற்பல். எங்களை பார்க்காதீங்க. உங்களை கண்ணாடியில பாருங்க. நாங்க முடிஞ்சு போனாங்க. நாங்க மோசமானவங்க சொல்லிதான் மக்கள் பூரா முடிவு பண்ணி எங்களை வேணான்ட்டாங்கல்ல. உங்க நல்லவங்க சொல்லி உட்கார வச்சிருக்காங்கல்ல. பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஒரு கற்பழிப்பு நடக்காம பாத்துங்க. போலீஸை டைட் பண்ணுங்க. இறங்கி வீட்டை விட்டு வெளியில வந்து எல்லா ஊரும் போ. ரோடு இறங்கி நடந்து எல்லாத்தையும். அது உங்க ஸ்டைல். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அழகான கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு பதில் இல்ல. அது உங்க ஸ்டைலுங்க. ஏங்க தண்ணி வந்து தூக்கி தான் குடிப்பேன்றது உங்க ஸ்டைலுனா, தண்ணி வந்து இப்படிதான் குடிப்பேன்றது என் ஸ்டைலு. நீங்க யாருங்க என்ன வந்து தூக்கி குடின்னு சொல்றீங்க? ஓ, சினிமாக்காரங்க ஸ்டைலா தான் இருப்பீங்க அப்படிதானே? அது நீங்க யாரு? என்னைய விட்டுருங்க. ஏது நான் தம்மா தூண்டு நடிகர். நான் ஒண்ணு என்னை மீறினா எங்க வீட்டு ஆளுகளுக்கு தெரியும், இல்லைன்னா என் தெருவில் இருக்கவனுக்கு தெரியும். வேற என்ன யாருக்கு தெரியும்? அந்த லேபிள் தாங்க முக்கியம். நடிகர் அதுதான் முக்கியம். நீங்க வந்து தம்மா துண்டா இருங்க, நீங்க 6 அடியானா கூட இருங்க. நடிகர் அத மைண்ட்ல வச்சு பேசுங்க. நாளைக்கு நடிகர்னால நான் வந்து அவரை தப்பா பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. பேசக்கூடாதுன்னு சொல்ல, மனித தன்மையா பேசுங்கன்ற. 10 நாட்டு அரசியலே ஒரு சின்ன பலசர கடை சொல்றேன், கேட்டுக்குங்க. ஓடுதா? ஓடுது கேக்குறேன். பலசர கடை கேளுங்க. உங்களுக்கு தெரியாத சொல்றேன் கேளுங்க. வயசுல பெரியமே சொல்றேன் கேளு. போட்டு வேற போட்டு வந்திருக்கேன் விஜய் சார் மாதிரி. என்னங்க பச்சை நம்பிக்கை துரோகம் பேரு தான் அரசியலின் அடித்தளம். அப்படி கிடையாது. வேற எப்படி? நேத்து வந்து ஒரு பிஜேபி சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. யார கேட்டாலும் அவர் நேத்து வந்தவரு. இவருனா குடும்ப பின்னணி, சரி அரசியல் பின்னணி. ஏங்க என்னதாங்க உங்க பிரச்சனை? அண்ணாமலை இல்ல, சாகுற மக்களை பாருங்க. கரண்ட் கொடுங்க, குளத்தூர்ல கரண்ட் கொடுங்க. இதுல கரண்ட் பூரா கட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி பூரா நீங்க மட்டும் தூங்குறீங்க. அதெல்லாம் கரண்ட் கொடுக்கறதா போட்டு தண்ணி கொடுங்க. எதையுமே கொடுக்காம அப்புறம் நான் கேட்காம இருப்போமா? சும்மா பேசக்கூடாது, பேசக்கூடாது. அழகா பேசணும், அருமையா பேசணும். அப்படி பேசணும், நடக்கிறத பேசணும். இதுல ஒரு பொண்ணு சொல்லுது எங்க தலைவர் வந்தாருன்னா 2500 ரூபா கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்க மாட்டாரு, அவரு காசையே தருவான்னு சொல்லிட்டு அது போயிருச்சு.